கலாச்சார மையத்தில் நாளை முதல் 20ஆம் தேதி வரை நாடகம், இசை நிகழ்வு அடங்கிய கலை விழா நடக்கிறது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தொடங்க உள்ள கலாச்சார மைய போஸ்டரை ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் பயிற்சி கலைஞர்கள் வெளியிட்டனர். இதுகுறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீணாபாணி பிறந்த நாளையொட்டி அவரது நினைவாக நாடகம், இசை, கலை நிகழ்வுகள் 9 நாட்களுக்கு நடக்கிறது. நாளை இரவு 7:30 மணிக்கு விழா தொடங்குகிறது. முதல் நாளில் சௌமிக் தாத்தா கலைஞரின் மோனோ ரேகா இசை நிகழ்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஏஜ் ஃபார் தி ஏஜஸ் ஆல்பம் வெளியீட்டாரின் ஆர் எவால்வேஷன் என்ற இசை நிகழ்வும், 14ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பிரீத்தி அத்ரேயா எழுதிய ரப்பர் கேர்ள் என்ற நடன அரங்கேற்றம் நடைபெற உள்ளது. 15ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஜங்கமா கலெக்டிவ் குழுவினரின் கொடிஹள்ளியில் இருந்து பாப் மார்லி என்ற நாடகமும், 16ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு டேனியல் ஓவன் டிசோசா புரொடக்ஷன் குழுவினரின் தி குவீன் என்கிற நாடக நிகழ்வு நடைபெறுகிறது. 17ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஆதிசக்தி நடிப்பு பட்டறையின் எ விமன் ஆர் நாட் டு பி என்ற நாடகமும், 18ஆம் தேதி இரவு பர்னா பெத்தே குழுவினரின் உண்மையை போன்ற ஒன்று என்ற நாடகமும், 19ஆம் தேதி இரவு ஜி வேணு நடன கைராலி குழுவினரின் சூத்ரகரின் மிருச்ச கடிகம் என்ற நாடகமும், இறுதி நாளான 20ஆம் தேதி வாசு தீட்சித் குழுவினரின் மின்னணு நாட்டுப்புற இசை நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இலவசமாக பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார். இது ஆதிசக்தி ஒரு நாடகத்துக்காக, நாட்டுப்புற கலாச்சாரத்துக்காக உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன். 1995ஆம் ஆண்டுல இங்க ஆரம்பிச்சது. லாஸ்ட் 30 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் ஏப்ரல் மாதத்துல நாங்க ரிமெம்பரிங் வீணாபாணி ஃபெஸ்ட் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுது. எங்களோட குரு, எங்களோட டீச்சர், ஃபவுண்டர் வீணாபாணி, அவங்களோட நினைவுக்காக இந்த மாதத்துல ஒரு திருவிழா மாதிரி, நாங்க கலாச்சாரத்தோட ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுது. இது 12வது வருஷம். இந்த வருஷத்துல ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா கொண்டாடுது. ஆதிசக்தியில இங்கே தான் நடக்க போறேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பனை விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வேலன் தலைமை தாங்கினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு, உறுதிப்படுத்தும் பழைய தொழிலாளியை சுட்டு வீழ்த்திய காவல்துறையை கஞ்சா விற்கிற புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். மேலும் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன் குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது பெருவிழா
கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடி மரத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆசியாவினுடைய லூர்து என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய வில்லியனூர் விடிவெள்ளி தூய லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழா 149வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்வானது இப்போது நடைபெற்றது. இதனுடைய மிக சிறப்பான ஒரு அம்சம் என்று சொன்னால், ஆசியாவிலேயே பிரான்ஸ் தேசத்திற்கு அடுத்து லூர்து நகரிலே லூர்து அன்னையினுடைய நாமத்திலே அமைய பெற்ற மிக சிறப்பான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இதை விட இன்னும் மேலான ஒரு சிறப்பு என்று சொன்னால், தமிழுடைய மரபுப்படி மாதா திருத்தலத்தின் முன்பாக மாதா குளமானது அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி இந்த திருக்கொடிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். எந்த விதமான பாகுபாடின்றி, சாதி, மதம், இனம் வேறுபாடின்றி எல்லா மக்களும் திரளாக வந்து பங்கெடுக்கிறார்கள். அந்த அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி திருக்கொடி மேலே ஏற்றப்படுவது போல எல்லாருடைய வேண்டுதலும் இந்த தாயினுடைய பரிந்துரையால் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகிறது. இதன் வழியாக ஏராளமான அற்புதங்கள், அதிசயங்களை எல்லா பக்தர்களும் பெற்று செல்கிறார். புதுச்சேரி சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் சார்பில் நல்லாம் கிளினிக் மற்றும் நியூ பெர்க் லேப் இணைந்து பொதுமக்கள் மற்றும் கிளப் உறுப்பினர்களுக்கு இலவச இருதயவியல் சிகிச்சைக்கான மருத்துவ முகாம் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த இலவச மருத்துவ முகாமில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு, ரத்த அழுத்தம், உடல் பருமன், உடல் மெலிவு, இசிஜி மற்றும் எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. இந்த முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கிளப் உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். மருத்துவ முகாமை டாக்டர் நல்லாம், டாக்டர் சதீஷ் நல்லாம், கிளப் தலைவர் சதானந்தன், செயலர் பிரகாஷ் தொடங்கி வைக்க கமிட்டி உறுப்பினர்களான மேத்யூ, முத்துராஜ், அமலோர், சரவணன் மற்றும் கிளப் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்றனர்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதி மண்ணாடிப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாலிபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டார். அதாவது வேறு ஒருவரின் வாக்கை அவர் பாஜகவிற்கு செலுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். மேலும் கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்து திருக்கனூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து திருக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிடிபட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் தொரவிகாமன் கோவில் தெருவை சேர்ந்த 30 வயதான அரவிந்தன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அரவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வானூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் கௌதம் திராவிட மணிக்கு ஆதரவாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் வானூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய டாக்டர் லட்சுமணன் கடந்த 25 ஆண்டுகளாக பதவி சுகத்தை மட்டுமே அனுபவித்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வானூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ள இளம் வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளையும் புதிய தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த எழுச்சிமிகு வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திமுகவின் இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டனர். பிரச்சாரத்திற்கு வந்த டாக்டர் லட்சுமணன் மற்றும் வேட்பாளர் கௌதம் ஆகியோருக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிர்வாகிகளை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அத்துணை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்களுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை அளவிலான அத்துணை நிர்வாகிகளுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் எங்களது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியாருடைய புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சபரி வித்யாசம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழியனுப்பு விழா கடந்த 4ஆம் தேதி அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் உரையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கரகாட்டம் மற்றும் யோகா போன்ற நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. தற்கால இசைக்கு ஏற்ப மாணவர்கள் ஆடிய குழு நடனங்கள் விழாவிற்கு மேலும் உற்சாகம் சேர்த்தன. பள்ளியிலிருந்து மேல்நிலை படிப்பிற்கு செல்லவிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி அவர்களின் மேலான எதிர்காலத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி மாணவர்களின் கல்வி சூழலை மேம்படுத்தவும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் இந்த விழா
ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது என பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.